தாய்மார்களே, பெரியோர்களே, தலைவர் ராகுல் காந்தி நமக்காக அங்கே இந்திய தேசத்தை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்திலே போராடுகிறார், மக்கள் மன்றத்திலே போராடுகிறார். மூன்றாவது முறை ஆட்சி பிஜேபி செய்தாலும் உண்மைகளை போட்டு ஒழிப்பதில் நம்முடைய தலைவர் ராகுல் காந்திக்கு நிகரான தலைவர் யாரும் இந்த தேசத்தில் இல்லை என்று இந்த தேசத்தின் முகமாகவும் இந்த தேசத்தின் குரலாகவும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்திய மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, எந்த பிரச்சனை நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்பதற்கு ஒரு மனிதன் இருக்கிறார், ஒரு தலைவன் இருக்கிறார். அவர்தான் தலைவர் ராகுல் காந்தி என்ற பிடிப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிள்ளியூரில் என்னென்ன நலத்திட்டங்கள் நடந்திருக்கின்றன என்பதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். சட்டப்பேரவையிலே கிள்ளியூரை பற்றி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்ற கட்சி தலைவர் தொடர்ந்து போராடி வாதாடி இங்கே பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். சமூக நல திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள், இளைஞர்களுக்கான திட்டங்கள், குழந்தைகளுக்கான திட்டங்கள், முதியோர்களுக்கான திட்டங்கள், தாய்மார்களுக்கான திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், தொழிலாளர்களுக்கான திட்டங்கள், எல்லா திட்டங்களையும் கிள்ளியூர் சட்டமன்றத்திற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். காங்கிரஸ் என்றென்றும் தமிழ்நாட்டிற்காக கை சின்னத்தில் வாக்களியும்.